ரைட். நாங்கள் தற்பொழுது யூனிட் 6 தனியார் உரிமை நிறுவனம் ஒன்றின் நிதி கூற்றுக்கள் தொடர்பாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் இறுதி இருப்பு சீராக்கம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் உதாரணம் 7 வரை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த இறுதி இருப்பு சீராக்கத்தில் நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்த்திருந்தோம், இறுதி இருப்பு மாத்திரம் தரப்படுமானால் அதனை எவ்வாறு சீராக்கம் செய்வது. அதற்கு பிறகு இரண்டாவதாக வழியில் சரக்கு இருந்தால் அதனை எவ்வாறு இறுதி இருப்புடன் சீராக்கம் செய்வது. மூன்றாவது, விற்பனை செய்க அன்றைய திருப்புக என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்படாமல் இருந்தால் அதனை எவ்வாறு நாங்கள் இறுதி இருப்பில் சேர்ப்பது. அதன் பின்னர் விற்பனை செய்தும் நிறுவனத்திலிருந்து அகற்றப்படாத வண்ணங்கள் இறுதி இருப்பு கணிப்பீட்டினுள் உள்ளடக்கப்பட்டிருந்தால் அதனை எவ்வாறு நாங்கள் சீராக்கம் செய்வது தொடர்பாக இவ்வாறு பார்த்திருந்தோம். இதனுடன் நாங்கள் உரிமையாளர் பொருள் பற்றியிருந்தால் அதனை எவ்வாறு சீராக்குவதுன்னு பார்த்தோம். அது இறுதி இருப்புடன் சம்பந்தப்படாது, அது பற்று கணக்கு வரவு கொள்வனவு கணக்கு செலவாக காணப்படும். இந்த அடிப்படையில இறுதி இருப்பு சீராக்கத்துல அடுத்ததாக நாங்கள் சேர்த்துக் கொள்வது வியாபார இருப்புக்கள் சேதமடைதலுடன் அல்லது இருப்புக்கள் அழிவடைதலுடன் தொடர்புடைய செம்மையாக்கல். அதாவது ஒரு வியாபார இருப்பு சேதமடைதல் அல்லது அழிவடைதலினால் இந்த இருப்புக்கள்ல எவ்வாறான தாக்கங்கள் உருவாகும் என்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதே உண்மையாக இறுதி இருப்பு சீராக்கத்துடன் தொடர்பு பட்டதல்ல, இது உண்மையாக கொள்வனவு கணக்குடன் தொடர்புடையதாக காணப்படும். ஆனாலும் இந்த இருப்புக்கள் படிப்பதன் மூலம் இதனையும் நாங்கள் சேர்த்து படித்துக் கொள்கின்றோம். ஆகவே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தீ அழிவு இந்த இருப்பு சேதமடைதல் அல்லது இந்த இருப்பு நட்டம் அடைதல் எவ்வாறு சீராக்குவது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், வியாபார இருப்புக்கள் சேதமடைதலுடன் அல்லது இருப்புக்கள் அழிவடைதலுடன் தொடர்புடைய செம்மையாக்கல். அப்ப இருப்புக்கள் சேதமடைதல் அழிவடைதல் 2 வகையில் ஏற்படும். ஒன்று இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்படும், அடுத்தது செயற்கையினால் ஏற்படும். இயற்கையினால் எனும் போது உங்களுக்கு தெரியும் என்ன, அதாவது புவிநடுக்கம், வெள்ளப்பெருக்கு, அதாவது பூமி அதிர்ச்சி, வெள்ளப்பெருக்கு, அடுத்ததாக தீ அழிவு, காற்றினால் புயல் சூறாவளியினால் ஏற்படுகின்ற அழிவு, அதே மாதிரி சுனாமி போன்றவற்றினால் ஏற்படுகின்ற அழிவுகள், இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்படும் அழிவுகள், சேதமடைதல், இருப்புக்கள் சேதமடைதல். அண்மையில் உங்களுக்கு தெரியும் பித்வா புயல் தாக்கியிருந்தது. இதனால் நிறைய கடைகள் அல்லது நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாயின, அவர்களின் சொத்துக்கள் மற்றும் இருப்புகள் பாதிப்புக்குள்ளாயின. அவற்றை எவ்வாறு அவர்கள் கணக்கு வைப்பார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் படிக்க வேண்டும். அதுதான் இது ரியலா நடக்கிறது. நாங்க இப்ப படிச்சுக்கு போனாதான் நாங்க பிராக்டிஸ்ல இறங்கலாம். சோ இது நோட்ஸ், அங்க பிராக்டிஸ்ல இறங்கும். உண்மையில் அது அழிவு நட்டம். அதே மாதிரி செயற்கை நிகழ்வுகள் ஏற்படுறது களவு எடுக்கிறது, அதாவது களவு நட்டம், களவு கொடுத்தல். அதே மாதிரி பொருட்கள் இருப்புக்கள் உடைதல், அதே மாதிரி இருப்புக்கள் பழுதடைதல், இருப்புக்கள் பழுதடைதல் போன்ற காரணங்களால இருப்புக்கள் அழிவடைகின்றது அல்லது சேதமடைகின்றது அல்லது இருப்புக்கள் நட்டத்தை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறான இருப்புக்கள் அழிவுக்குள்ளானால் அதனை எவ்வாறு பதிவிடுவது, அதற்குரிய இரட்டை பதிவு நாட்குறிப்பு பதிவு என்ன என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் தற்பொழுது படிக்க போன்றோம். அதாவது ஒரு பொருள் இருப்பு, அதாவது நிறுவனத்தில் காணப்படுகின்ற இறுதி இருப்போ அல்லது இருப்புக்கள் வீழ் விற்பனைக்காக வாங்கி வைக்கப்பட்ட பண்டங்கள் அழிவுக்குள்ளானால் அது இயற்கை அழிவாகவும் இருக்கலாம் அல்லது செயற்கை அழிவாகவும் இருக்கலாம். அவ்வாறு ஒரு சந்தர்ப்பத்தில் அழிவுக்குள்ளானால் அதற்குரிய இரட்டை பதிவு சேதமடைந்த பண்ட கணக்கு வரவோ, சேதமடைந்த பண்ட கணக்கு வரும், சேதமடைந்த பண்ட கணக்கு அல்லது பண்ட பொருள், சேதமடைந்த பண்ட கணக்கு வரும். இதுக்கு பதிலாக சேதமடைந்த பொருள் கணக்கு வர வேண்டும் எழுதலாம், அல்லது சேதமடைந்த சரக்கிருப்பு கணக்கு வர வேண்டும் எழுதலாம், அல்லது அழிவடைந்த சரக்கிருப்பு கணக்கு, அல்லது களவுனால் அழிவு ஏற்பட்டால் களவு அழிவு நட்ட கணக்கு, அல்லது தீயினால் அழிவு ஏற்பட்டிருந்தால் தீ அழிவு நட்ட கணக்கு. எவ்வாறு நீங்கள் கணக்குகளை உருவாக்கலாம். ஆனால் செலவு வைக்க வேண்டிய கணக்கு கொள்வனவு கணக்கு, மறந்துவிடக் கூடாது. கொள்வனவு கணக்கு செலவு, அந்த கொள்வனவுல இந்த பொருள் குறைவடைவனும் பொருட்கள் முன் விற்பனைக்காக கொள்வனவு செய்கின்ற போது கொள்வனவு கணக்கு வரவு வைப்போம். அந்த கொள்வனவுல இருந்து பொருட்கள் அழிவடைந்தாலோ அல்லது பற்று இருந்தாலோ அந்த கொள்வனவு கணக்கு செலவாக காட்டப்படும். இதுதான் பதிவு. உதாரணம் 8க்கு போவோம். நிறுவனம் ஒன்றில் நிதியாண்டு டிசம்பர் 31 முடிவடைகின்றது. இந்நிறுவனத்தில் 28/12/2025 அன்று திடீரென ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக ரூபாய் 750,000 அல்லது 7,50,000 கிரையமுடைய பொருட்கள் முற்றாக அழிவடைந்தது. அப்ப நிறுவனத்தில் காணப்பட்ட 750,000 பொருட்கள் 28/12/2025 ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அழிவடைந்தது. வேண்டப்படுவது அவசியமான பேரெட்டு கணக்குகள் மற்றும் நாட்குறிப்பு பதிவுகள். ரெண்டையும் கேட்கின்றார், பேரெட்டு கணக்கையும் கேட்கின்றார், நாட்குறிப்பு பதிவையும் கேட்கின்றார். நாட்குறிப்பு பதிவு உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்கள் படிச்சுட்டு வந்தது. தீயினால் அழிவடைந்தால் தீ அழிவடைந்த பொருள் கணக்கு வரும்,
அல்லது தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு என வைக்க வேண்டும். ஆகவே இங்கே 2 பேரெட்டு கணக்குகளை நாங்கள் தயாரிக்க வேண்டும். பாருங்கள், தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு, அடுத்ததாக கொள்வனவு கணக்கு. கொள்வனவு கணக்கு தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு வரவு வைக்க வேண்டும். ஆகவே அது ஒரு நட்டம். வரவு வைப்பதற்கு காரணம் கேட்டால் அது ஒரு நட்டம், அது ஒரு செலவு வகை கணக்கு. செலவு வகை கணக்கெல்லாம் வரவில் பதிவிடப்படும். தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு வரவு 750,000. ஆகவே அடுத்த பதிவு போகும்போது கொள்வனவு கணக்குல. ஆகவே இங்க விவரம் கொள்வனவு கணக்கு. கொள்வனவு கணக்குல செலவு வைப்போம். தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு 750,000. ஆகவே விவரம் தீ அழிவு பண்ட கணக்கு. விளங்கி இருக்கும் நினைக்கின்றேன். இதற்குரிய நாட்குறிப்பு பதிவு கேட்கிறார். தீ அழிவிற்கான நாட்குறிப்பு பதிவு. அவை ஒரு பதிவு தான் தரும், எழுதிக் கொள்வோம். தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு வரவு ரூபா 750,000. கொள்வனவு கணக்கு செலவு. கொள்வனவு கணக்கு செலவு ரூபா 750,000. விவரம் எழுத வேண்டும். தீயினால் அழிவடைந்த பண்டங்களின் கிரயங்கள் பதிவிடப்பட்டது. தீயினால் அழிவடைந்த பண்டங்களின் கிரயத்துக்கான பதிவு அல்லது தீயினால் அழிவடைந்த பண்டங்களின் கிரயங்களுக்கான பதிவு எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக தருகின்றார் பாருங்கள். குறிப்பு: இருப்பு சேத நட்டக்கணக்கு மூடப்பட்டு. இருப்பு சேத நட்டக்கணக்கு தீ அழிவு. இருப்பு சேத நட்டக்கணக்கு மூடப்பட்டு அதன் மீதியானது வருமான கூற்றுக்கு மாற்றப்பட்டு. அப்ப இந்த தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு எவ்வாறு மூடப்படணும், அதாவது சமப்படுத்தப்படணும். சமப்படுத்தப்பட்டால் எங்கே போகும்? வருமான கூற்றில் மாற்றப்படும். அப்ப வருமான கூற்றுல எங்க போகும்? வருமான கூற்றுல ஒவ்வொரு தலைப்பு இருக்கும். விநியோக செலவு இருக்கும், நிர்வாக செலவு இருக்கும், ஏனைய செலவு இருக்கும், நிதி செலவுன்னு சொல்லி ஒவ்வொரு தலைப்பு இருக்கும். அதுல எந்த தலைப்புக்குள்ள போகும்? இது ஒரு ஏனைய செலவு. இது ஒரு ஏனைய செலவு, அதாவது அதே எக்ஸ்பென்சஸ், அதாவது ஒரு தொடர்பில்லாத ஏனைய செலவு, எதிர்பாராத செலவு. ஆகவே தீயினால் அழிவடைந்த பண்டம் சமப்படுத்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட கணக்கு சமப்படுத்தப்பட்டு வருமான கூற்றில் ஏனைய செலவின் கீழ் பதிவிடப்படும். பாருங்க, முடிவு கணக்குக்கு அல்லது வருமான கூற்றுக்கு மாற்றுவதற்கான நாட்குறிப்பு பதிவு வரும். இப்ப இது அழிவடைந்த பண்டத்துக்கான பதிவு. இந்த அழிவடைந்த பண்ட கணக்கு, இந்த பண்ட கணக்கு தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு முடிவுறுத்தப்படுவதற்கான நாட்குறிப்பு பதிவு பாருங்க. அப்ப முடிவுறுத்தப்படுவதற்கான நாட்குறிப்பு பதிவு பாருங்க. இந்த கணக்கை முடிக்க பாருங்க. 750,000 கூட்டுத்தொகை வரவு பகுதி. அதே தொகை செலவு பக்கமும் வர வேண்டும். அவை செலவு பக்கம் 750,000 கூட்டுத்தொகை. இங்கே எதுவும் இல்லை. ஆகவே நாங்கள் இப்ப இதையும் எழுத வேண்டும். அப்பதான் சமப்படும் 750,000. இதுக்கு பெயர் போட வேண்டும். இது என்ன பெயர்? இதுக்குத்தான் இலாப மற்றும் நட்ட கணக்கு அல்லது கூற்றுவலும் சொல்லலாம். இலாப மற்றும் நட்ட கணக்கு. அப்ப இந்த செலவு தீ அழிவடைந்த பண்ட கணக்குல செலவு வச்சுக்கிட்டு இலாப நட்ட கணக்குல, அதாவது வருமான கூட்டுல, அதாவது வருமான கூட்டுல ஏனைய செலவின்கள் பதிவிடப்படும். வருமான கூட்டு வரவு தான் அது அர்த்தம். அது வரவண்ட நட்டம், இலாபத்தை குறைக்கின்ற நடவடிக்கை. இங்கே செலவோ இலாபத்தை குறைக்கின்ற பதிவு. அவங்க இதற்குரிய இரட்டை பதிவு கேட்டால் இலாபம் மற்றும் நட்ட கணக்கு வரவோ அல்லது வருமான கூட்டல் உடனும் இலாபம் மற்றும் நட்ட கணக்கு வரவோ தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு செலவு. அப்ப இதோட தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு முடிவடைந்து விடும். இந்த வருமான கூட்டில நட்டமா காட்டினா சரி. கிளியர்? அப்ப எழுதிக் கொள்ளுங்கள். இதுக்குரிய நாட்குறிப்பு பதிவு பின்வருமாறு இருக்குது. எழுதிக் கொள்ளுங்கள். இலாப நட்ட கணக்கு வரவு ரூபா 750,000. அதாவது பிரேக்கெட்டுக்குள்ள வருமான கூட்டல் போடுங்க. வருமான கூட்டு ஏனைய செலவின் கீழ் காட்டப்படும். ஏனைய செலவின் கீழ் காட்டப்படும். வருமான கூட்டு ஏனைய செலவின் கீழ் காட்டும். தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு செலவு. தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு செலவு ரூபா 750,000. வெயிட் a minute, அதான் சொல்லுவோம். ஆகவே தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கினை முடிவு கணக்குகளுக்கு மாற்றுகின்ற போதும் இலாப நட்ட கணக்கு வரவு, அதாவது வருமான கூட்டு வரவு ரூபாய் 750,000. தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு செலவு 750,000. விளம்பல் எழுதலாம் நீங்கள்.
தீயினால் அழிவடைந்த பண்டம், தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு வருமான கூற்றுக்கு மாற்றப்பட்டது. வருமான கூற்றுக்கு மாற்றப்பட்டது. தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு வருமான கூற்றுக்கு மாற்றப்பட்டது. அவ்வளவுதான் இந்த தீ அழிவுடன் தொடர்புடையது. இன்னும் ஒன்று இருக்கிறது. இதுல அடுத்த ஸ்டெப், இந்த தீயினால் அழிவடைந்த பண்டத்துல ஒரு பகுதியை காப்புறுதி கம்பெனி தருமையானால் எவ்வாறு செய்வது? இந்த தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்குல ஒரு பகுதியை காப்புறுதி கம்பெனி தருமையானால் எவ்வாறு நாங்கள் பதிவிடுவது? எவ்வாறு கணக்குகளில் பதிவுகளை மேற்கொள்ளும் பார்ப்போம். அழிவடைந்த பொருட்களுக்கு காப்புறுதி செய்யப்பட்டிருப்பேன், இன்சூரன்ஸ். அதற்காக காப்புறுதி நிறுவனம் தருவதற்கு ஒப்புக்கொண்ட காப்புறுதி இழப்பீட்டு தொகையினை பதிவிடுவதற்கான நாட்குறிப்பு பதிவு பின்வருமாறு. அப்ப நாங்க ஒரு தொகை பொருள் இப்ப அழிவடைஞ்சு, உதாரணத்துக்கு 750,000 மதிவடைந்த இதுல 5 லட்சம் காசினை காப்புறுதி கம்பெனி தருவதற்கு ஒப்புக்கொண்டால் எவ்வாறு நாங்கள் பதிவிடுவது? உண்மையிலே 7,50,000 நட்டமாக நாங்கள் காட்ட வேண்டும். அதுக்கு 5 லட்சம் 500,000 காப்புறுதி கம்பெனி தரும் என்றால் அந்த 500,000 உண்மையாக நட்டமா? இல்லை, 500,000 எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. ஆகவே 750,000 எங்களுக்கு ஏற்பட்ட பொருள் அழிவு. 750,000 அழிவு சொன்னால் அதுல 500,000 கிடைக்கப்படுகிறது. காப்புறுதி கம்பெனி தந்தால் மீதி 250,000 தான் உண்மையாக எங்களுக்கு நட்டமாக காட்டப்படல் வேண்டும். ஆக இதனை எவ்வாறு நாங்கள் பதிவிடுவது என்பதை தொடர்பாக பார்ப்போம். உண்மையிலேயே காப்புறுதி கம்பெனி என்ன செய்ய முடியும் சொன்னா, உங்களுக்கு 5 லட்சம் தருவாங்க என்று சொல்லுவாங்க, தாரம் என்று ஒப்புக்கொள்வாங்க. ஆனா எப்ப தருவாங்க? உடனடியா தருவாங்களா? இல்ல, அது 1 மாதம் போகும், சில நேரம் 2 மாதம் போகும், சில நேரம் 3 மாதங்கள் போகும், இவ்வாறு சில நேரம் 6 மாதங்கள், சில நேரம் 1 year அலையும் தருவாங்க. அப்படித்தான் காப்புறுதி கம்பெனிகள். சோ அந்த உடனே தரமாட்டாங்க என்றால் அந்த காப்புறுதி கம்பெனி தர வேண்டிய காப்புறுதி கம்பெனி எங்களுக்கு ஒரு சொத்தாக காட்ட வேண்டும், நடைமுறை சொத்து. அவர்களிடம் அறவிட வேண்டியது ஒரு கடன் பட்டோர் மாதிரி அவங்களை ட்ரீட் பண்ணணும். ஏன் அவங்க 5 லட்சம் தாரத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க, அப்ப எங்களுக்கு தரணும், தர வேண்டியது அல்லது நாங்கள் பெற வேண்டியது. இதை எங்களுக்கு நடைமுறை சொத்தாக, ரிசீவபிள் எங்களுக்கு நடைமுறை சொத்தாக காணப்படும். அவை இன்சூரன்ஸ் கம்பெனி கணக்கு வர வேண்டும், வரணும். அந்த காப்புறுதி கம்பெனி கணக்கு வரும். அந்த காப்புறுதி கம்பெனி கடன் பட்டோர் மாதிரி எங்களுக்கு தர வேண்டியது. அவை தர வேண்டியதா அந்த கம்பெனி கணக்கு வரவோ அழிவடைந்த சரக்கு கணக்குல செலவுல நாங்கள் பதிவிடல் வேண்டும். அழிவடைந்த சரக்கு கணக்குல செலவில் காட்டுதல் வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள், அழிவடைந்த பொருட்களுக்கு காப்புறுதி செய்யப்பட்டிருப்பேன். அதற்காக காப்புறுதி கம்பெனி அல்லது காப்புறுதி நிறுவனம் தருவதற்கு ஒப்புக்கொண்ட காப்புறுதி இழப்பீட்டு தொகையினை பதிவிடுவதற்கு நாட்குறிப்பு பின்வரும். அப்ப பெற வேண்டிய காப்புறுதி இழப்பீட்டு கணக்கு வரும். அப்ப பெற வேண்டிய காப்புறுதி இழப்பீட்டு கணக்கு அல்லது நாங்க காப்புறுதி இழப்பீடு தான் திருப்பி பெறப்போறோம். ஆகவே அதற்காக தான் பெற வேண்டிய காப்புறுதி இழப்பீட்டு கணக்கு வர வேண்டும் சொல்லலாம். அல்லது காப்புறுதி கம்பெனி கணக்கு வர வேண்டும் எழுதலாம். என்ன காப்புறுதி கம்பெனி? உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் கம்பெனி கணக்கு வரும். ஏன் அவங்கள்ட்ட தான் அறவிடப்படும், ஏதோ ஒரு வகையில எழுதலாம். பெற வேண்டிய காப்புறுதி இழப்பீட்டு கணக்கு எழுதலாம். அல்லது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட பெயர் தரப்படுமாக இருந்தால் அந்த காப்புறுதி கம்பெனியோட பெயரை குறிப்பிட்டும் எழுதலாம். அல்லது பொதுவாக காப்புறுதி கம்பெனி கணக்கு அல்லது காப்புறுதி நிறுவன கணக்கு வர வேண்டும் எழுதலாம். ரைட், அதுல எந்த இது இதுவும் இல்லாத நாங்க சொன்ன கடன் பட்டோர் மாதிரி. ரைட், அவங்கள்ட்ட இது அறவிடணும், அவங்க எங்களுக்கு தர வேண்டியுள்ளது, ஒப்புக்கொண்டாங்க, எக்ரி பண்ணிட்டாங்க. ரைட், அதே மாதிரி அழிவடைந்த சரக்கு கணக்கு செலவு. ஏன் அழிவடைந்த, நாங்க முதலாவதாக அழிவடைகின்ற போது அழிவடைந்த சரக்கு கணக்கு வரவில்லை பதிவு. பொருட்கள் அழிவடைகின்ற போது அழிவடைந்த பண்ட கணக்கு வர வேண்டும் பதிவோம். இப்ப அதுல ஒரு பகுதியை தாராங்கன்னு சொன்னா அந்த அழிவடைந்த பண்டத்திலிருந்து குறைக்கணும். ஆகவே அழிவடைந்த பண்ட கணக்கு செலவு வைக்க வேண்டும். அப்ப பெற வேண்டிய காப்புறுதி இழப்பீட்டு கணக்கு வரவோ அழிவடைந்த பண்ட கணக்கு செலவு நாங்க கணக்கு செய்கின்ற போது உள்ளது. உதாரணம் 9, நிறுவனம் ஒன்றின் நிதியாண்டு டிசம்பர் 31 முடிவடைகின்றது. இந்நிறுவனத்தில் 27/12/2025 திடீரென ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக ரூபாய் 1 மில்லியன் கிரயமுடைய பொருட்கள் முற்றாக அழிவடைந்தது. அப்ப நிறுவனத்தில கணக்கு முடிவடைகின்றது 31/12/2025. அந்த 27/12 27ஆம் தேதி 12ஆம் மாதம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு 1 மில்லியன் கிரியமுடைய 10 லட்சம் கிரியமுடைய பொருட்கள் முற்றாக அழிவடைந்தது. இதற்காக மேற்கொள்ளப்பட்ட காப்புறுதி கோரிக்கையின் போது நட்ட ஈடாக 80 மூவன் ஆண்டுக்கு அதை வீதாசாரமாக மாற்றிக் கொள்ளுங்கள். மூவனாக 80 வீதம், 80 வீதம் வீதம் தான் 80 வீதம் பெறுமதியினை காப்புறுதி கம்பெனி தருவதாக பொறுப்பேற்றுக் கொண்டது. அப்ப 1 மில்லியன்ல 80 வீதத்தை காப்புறுதி கம்பெனி தருவதற்கு பொறுப்பேற்றிருக்கி ஒப்புக்கொண்டுள்ளது. கணக்கேடுகளில் இவற்றிற்கான பதிவுகள் எவையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக எந்த பதிவும் மேற்கொள்ளலாம். அவை எங்கள்கிட்ட கேட்கிறாங்க, வேண்டப்படுவது மேற்படி நிகழ்வுகளை பதிவிடுவதற்கு அவசியமான பேரேட்டு கணக்குகள் மற்றும் நாட்குறிப்பு பதிவுகளை கேட்கிறாங்க. அவை பேரேட்டு கணக்குகள் நாங்க தயாரிப்போம். பாருங்க, முதலாவது பொருள் அழிவடைந்ததை பதிய வேண்டும். அவை பொருள் அழிவடைந்ததை பதிவதென்றால் அழிவடைந்த பண்ட கணக்கு ஒன்று உருவாக வேண்டும். ஆகவே தீயினால்
அழிவடைந்த சொல், தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு. அடுத்ததாக கொள்வனவு கணக்கு. இப்ப பார்ப்போம். தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு வரவோ 1 மில்லியன். ஆகவே 1 மில்லியன் 10 லட்சம். கொள்வனவு கணக்குல செலவோ, கொள்வனவு கணக்குல செலவோ 1 மில்லியன். தீ அழிவு, தீ அழிவு நட்ட கணக்கு எவ்வாறு பேர் கொள்ளலாம்? தீ அழிவு நட்ட கணக்கு, தீ அழிவு நட்ட கணக்குன்னு போடலாம். தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. இது தீயினால் அழிவடைந்ததுக்குரிய பதிவு, முதலாவது பதிவு. இரண்டாவது, இதுல காப்புறுதி கம்பெனி 80% திருப்பி தருகிறார். அவை காப்புறுதி கம்பெனி தர வேண்டி இருந்தால் காப்புறுதி கம்பெனி கணக்கு வர வேண்டும் திறக்கணுமா இல்லையா? காப்புறுதி கம்பெனி கணக்கு சரி, அது எவ்வளவு தர வேண்டும்ங்கிறத ஒர்க்கிங்ல நாங்க பார்ப்போம். செய்கை ஒர்க்கிங். காப்புறுதி கம்பெனியில இருந்து பெற வேண்டியது, காப்புறுதி கம்பெனியிடம் இருந்து பெற வேண்டியது. அவை 1 மில்லியன், 1 மில்லியன் தர 100% காப்புறுதி கம்பெனி தரணும். 1 மில்லியன் தர 100% தரணும். ஆகவே 8,800,000 ரூபாய் காப்புறுதி கம்பெனி தரணும். மீதி 2 லட்சம், மீதி 2 லட்சம் கிடைக்கப்பெற மாட்டாது. ஆகவே இது நட்டம், இது எங்களுக்கு ஏற்பட்ட நட்டம். மீதி 2 லட்சம் அதே பாடி பதிவிடுவது பார்ப்போம். காப்புறுதி கம்பெனிட்ட பெற வேண்டியது காப்புறுதி கம்பெனி கணக்கு வரவு. கோரிக்கை ஒன்று வச்சுக்கோங்க, ரிக்வஸ்ட். அப்ப அதுல ஒப்புக்கொண்டாங்க 80% தாரண்டு. ஆகவே காப்புறுதி இழப்பீட்டு கணக்கு வரவு அல்லது காப்புறுதி கம்பெனி கணக்கு வரவு. ஆகவே காப்புறுதி இழப்பீட்டு கணக்கு, காப்புறுதி இழப்பீட்டு கணக்கு. இந்த இதுகளுக்கு நிறைய பேர் கொடுப்பாங்க. காப்புறுதி நட்ட வீட்டு கணக்குன்னு சொல்லுவாங்க. ஆகவே ஒவ்வொன்றும் எந்த பேரும் பிரச்சனை இல்லை, காப்புறுதி கம்பெனி கணக்குனாலும் உண்டு. அவை காப்புறுதி கம்பெனி கணக்கு வரவு 8,800,000. தீ அழிவு, தீ அழிவு நட்ட கணக்கு போகும். தீ அழிவு பண்ட கணக்கு அல்லது தீ அழிவு நட்ட கணக்கு. அவ இங்கே வரவு தீ அழிவு பண்ட கணக்குல செலவு குறைக்க வேண்டும். பாருங்க, 1 மில்லியன் நட்டமாக காட்டியும் உண்மையிலே 8 லட்சம் அதுல காசாக கிடைக்கப்பெறும் என்றால் அந்த 1 மில்லியனும் நட்டமா இல்ல, 2 லட்சம் தான் நட்டமாக காட்டப்படணும். ஆகவே இந்த 1 மில்லியன் 8 லட்சம் கிடைக்கப்பெறுவதனால் அதிலிருந்து கழிக்க வேண்டும். கழிப்பதற்கு எதிர்ப்பதிவு மேற்கொள்கின்றோம். தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு செலவு 800,000 காப்புறுதி கம்பெனி அல்லது காப்புறுதி இழப்பீட்டு கணக்கு. அவை இவ்வளவுதான் பதிவு. அடுத்தது 3வது ஸ்டெப் உங்களுக்கு தெரியணும், இதை முடிவுறுத்தணும். இந்த கணக்கை முடிவுறுத்தினா தான் இலாபமா நட்டமா விளங்கும். எங்களுக்கு நட்டம். ஆகவே பாருங்கள், இதுல 1 மில்லியன் வரவு பக்கம் கூடுதலாக உள்ளது. இதனை முடிப்போம். அதே 1 மில்லியன் செலவு பக்கமும் இருத்தல் வேண்டும். பேரிடுங்கிறது வரவுக்கு செலவு சமனாக இருக்க வேண்டும், வரவு பக்கத்துக்கு செலவு பக்கம் சமனாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கே 800,000 தான் காணப்படுகின்றது. மீதி 200,000 எங்கே செல்லும்? இதுதான் வருமான கூற்றுக்கு போக வேண்டியது. இன்கம் ஸ்டேட்மெண்ட் போகும், வருமான கூற்று அல்லது பிஎல் கணக்கு, இலாப நட்ட கணக்கு சொல்லுவோம். ஆகவே இந்த பக்கம் செலவு, அவை தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு செலவோ, இலாப நட்ட கணக்கு வரவோ அல்லது வருமான கூற்று வரவு. இலாப நட்ட கணக்கு வரவில் பதிவிடும். அது கருத்து என்னடா, இலாபத்தை குறைக்கும். இலாபத்தை கூட்டண்டா மீண்டும் செலவு பக்கம் பதிய வேண்டும். இலாப நட்ட கணக்குல இதுல இலாபத்தை குறைக்கும் முடியுங்கள் எல்லாம் இலாப நட்ட கணக்கு வர வேண்டி வரும். அதுல மீனிங் இது நட்டம். அவை நான் தந்திருக்கிற நட்டம் 2 லட்சம். அவை இலாப நட்ட கணக்குல வரும். அதையும் அவர்கள் கேட்டால் நாங்கள் சுருக்கமாக இலாப நட்ட கூற்று அடிக்கலாம். இப்படி சுருக்கமாக வருமான கூற்று, வருமான கூற்று இங்கே ரூபா, இங்கே விவரம், இங்கே இப்படி போட்டுட்டு ஏனைய செலவு, ஏனைய செலவு ஹெடிங். அதுக்கு கீழே தீ அழிவு நட்டம், தீ அழிவு நட்டம் 200,000 என்று காட்டலாம். உங்களுக்கு தேவை என்றால் எழுதி கொள்ளுங்கள். தீ அழிவு நட்டம் 200,000 என்று காட்டலாம். அதே நேரம் இந்த காப்புறுதி இழப்பீட்டு கணக்கு, இந்த காப்புறுதி கம்பெனி கணக்கு முடிவுறுத்தப்பட்ட பாரு செல்லும். மீதி சென்றது மீதி வந்தது என்பது பாருங்க, உண்டிருக்கிறதால நான் கூட்ட தேவையில்லை. ஆகவே 800,000 செலவு வைக்க வேண்டும். இது மீதி கீழ்கொண்டு சென்றது. ஆகவே மீதி கீழ்கொண்டு வந்தது 800,000, மீதி கீழ்கொண்டு வந்தது. இது என்ன வரவு பக்கம் இருக்கு. மீதி கீழ்கொண்டு வந்தது வரவில் இருந்தால் அதனுடைய அர்த்தம் இது ஒரு நடைமுறை சொத்து, பெற வேண்டியது. ஆகவே நிதி நிலைமை கூட்டுல நடைமுறை சொத்துங்கள் காட்டப்படும். நிதி நிலைமை கூட்டுல நடைமுறை சொத்துங்கள் காட்டும். இது கொள்வனவு கணக்கு எப்படியும் சீர் செய்யப்பட்டு அது வியாபார கணக்குக்கு போகும். அதுல பிரச்சனை இல்லை. இதுதான் பதிவுகள், எழுதி கொள்ளுங்கள். அடுத்த நாட்குறிப்பு பதிவுகள் கேட்டிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கைகளை எழுதுவதற்காக அவை நாட்குறிப்பு பதிவுகளை நாங்கள் எழுதி கொள்வோம். நாட்குறிப்பு பதிவுகள் விவரம்
இங்கே வரவு நிரல் ரூபா, இங்கே செலவு நிரல் ரூபா. முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு. முதலாவது தீயினால் அழிவடைந்த பண்டத்தை பதிவிட வேண்டும். அவை மொத்தம் பதிவிடப்பட வேண்டும். தீயினால் அழிவடைந்த பண்டங்களின் பெறுமதி 1 மில்லியன் கணக்குகளை பதியணும். அது தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு வரும். தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு வரவு 1 மில்லியன். கொள்வனவு கணக்கு செலவு 1 மில்லியன். விவரம்: தீயினால் அழிவடைந்த பண்டங்களின் கிரயம் கணக்குகளில் பதிவிடப்படும். தீயினால் அழிவடைந்த பண்டங்களின் கிரயம் கணக்குகளில் பதிவிடப்பட்டது. தீயினால் அழிவடைந்த பண்டங்களின் கிரயம் கணக்குகளில் பதிவிடப்பட்டது. இரண்டாவதாக உங்களுக்கு காப்புறுதி இழப்பீட்டு கணக்கு, அதாவது காப்புறுதி கம்பெனி தருவதற்கு பதிவிட வேண்டும். அவை காப்புறுதி கம்பெனியிடமிருந்து பெற வேண்டியது காப்புறுதி இழப்பீட்டு கணக்கு வரவோ அல்லது காப்புறுதி கம்பெனி கணக்கு வரவோ. காப்புறுதி இழப்பீட்டு கணக்கு வரவோ அல்லது காப்புறுதி கம்பெனி கணக்கு, காப்புறுதி நிறுவன கணக்கு, கம்பெனி கணக்கு வரவோ 800,000. அதே மாதிரி தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு செலவு. தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு செலவு 800,000. தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு செலவு 800,000. ஆகவே இதற்கு விளம்பல் எழுத வேண்டுமானால் தீ அழிவு நட்டத்தில் காப்புறுதி கம்பெனி பொறுப்பேற்றுக் கொண்டமைக்கான பதிவு. தீ அழிவு நட்டத்தில் காப்புறுதி கம்பெனி பொறுப்பேற்றுக் கொண்டமைக்கான பதிவு. தீ அழிவு நட்டத்தில் காப்புறுதி கம்பெனி பொறுப்பேற்றுக் கொண்டமைக்கான பதிவு. இது ரெண்டும் தான் பெறும். மூன்றாவது மூடும் பதிவு விரும்பினால் எழுதலாம் அல்லது தேவையில்லை. அவர்கள் இந்த சீராக்கத்துக்கு தான் பதிவு கட்டியிருக்கிறார்கள். மூன்றாவது விரும்பினால் எழுதலாம் ஆப்ஷன் இல்லாமல் கூடலாம். எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை, அவங்க கேட்கல, தேவையினால் எழுதலாம். ரைட். நட்டத்தை பதிவிடுவது, தீயால் அழிவடைந்த நட்டத்தை பதிவிடுவதற்கான பதிவு. இதுல பாருங்க, முதலாவது மொத்தமாக தீ அழிவு நட்டம் 1 மில்லியன் பஞ்சம், அதுல 800,000 கிடைக்க பெறுது. ஆகவே உண்மையான நட்டம் 200,000 மாத்திரம். அந்த உண்மையான நட்டத்தை பதிவிடுவதற்கான பதிவு பாருங்க இங்க மாறப்போதோ. ரைட். அதாவது வருமான கூற்று இலாப நட்ட கணக்கு வரவோ, இலாப நட்ட கணக்கு அல்லது வருமான கூற்று வரவில் பதிவிடணும் 200,000. பிரேக்கெட்டுக்குள்ள வரமாட்டா ஏனைய செலவின் கீழ் கொடுங்க. இது எக்ஸாம்ல எப்படி எழுதுறதுல இது படிக்கிறது நோட்ஸ். இலாப நட்ட கணக்கு வரவு தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு. தீயினால் அழிவடைந்த பண்ட கணக்கு செலவு 200,000 அல்லது சரக்கு கணக்கு, பொருள் கணக்கு எதுவும் சொல்லலாம் செலவு. விளம்பல், இதற்குரிய விளம்பல் தீ அழிவு நட்டம் இலாப நட்ட கணக்குக்கு மாற்றப்பட்டது. தீ அழிவு நட்டம் வருமான கூற்றிற்கு மாற்றப்பட்டது. தீ அழிவு நட்டம் வருமான கூற்றுக்கு மாற்றப்பட்டது. அதாவது இருப்பில் அடுத்ததாக நாங்க பார்க்க போன்றது இந்த இருப்புக்களை மீள் விற்பனைக்கான வாங்கிய பண்டங்களை இருப்பில் காணப்படும். இந்த பண்டங்களை நன்கொடையாக வழங்கினால், உதாரணம் எங்களுக்கு தெரியும், சிறுவர் இல்லம் என்று இருக்கின்றது, முதியோர் இல்லம் என்று இருக்கிறது, கழகங்கள் என்று இருக்கின்றது. அதே மாதிரி வேறு சமூக சேவை நிறுவனங்கள். இவ்வாறான நிறுவனங்களுக்கு என்ன செய்வீங்க? அனாதைகள் பராமரிப்பு நிறுவனம். இந்த நிறுவனங்கள் உங்களோட நீங்கள் ஒரு சந்தையில பெரிய நிறுவனம் பண்ணி சொன்னா உங்கள்ட்ட நன்கொடை டொனேஷன் கேட்பாங்க. எங்களுக்கு ஒரு அங்கர் ஒரு 50 பெட்டி தாங்க என்று கேட்பாங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு பொருள் தாங்க என்று சொல்லி இனாமாக ஃப்ரீயாக டொனேஷனாக தாங்கன்னு கேட்டால் நீங்க என்ன செய்வீங்க? டொனேஷனா தூக்கி போட்டுருவீங்க. டொனேஷன் ஒரு 50 பெட்டி அங்கரை கொடுத்துருவீங்க. கொடுத்தா இதுக்கு கணக்குகள்ல பதிவு செய்யணுமா இல்லையா? பதிவு செய்யணும். இல்லாவிட்டால் மிஸ்ஸிங், அதை களவெடுத்துட்டாங்க என்று சொல்லி போய். ஆகவே இதெல்லாம் நாங்க சமூகத்துல இணைந்திருக்க வியாபார நிறுவனங்கள் இதெல்லாம் செய்யணும். ஃப்ரீ இஷ்யூ கொடுக்கணும், இல்லாட்டி நிலைத்திருக்க மாட்டாது. உங்களுக்கு தெரியும், உங்களோட ஏரியாவில் இருக்கிற கடைகள்ல யாரும் இப்படி டொனேஷன்கள் கொடுக்கண்டா அவரை மதிக்க மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் இல்லை அவருக்கு. அதோட அவர் கடைக்கு ஆக்கள் போகவே மாட்டாங்க. என்ன கடையை முடிட்டு போக முடியாது. ரைட். ஆகவே இதெல்லாம் செய்ய வேணும். இது ஒரு சமூக பொறுப்பு. நீங்க பிசினஸ் ஸ்டடியில படிப்பீங்க. இது ஒரு சமூக பொறுப்பு, வியாபார நிறுவனங்களுக்கு இருக்கின்ற சமூக பொறுப்பு. அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி கணக்குகளிலும் பதிவிட வேண்டும். இவ்வாறான நன்கொடை டொனேஷன் எல்லாம் எப்படி பதிகிற, இது இறுதி இருப்போட பதிய தேவையில்லை. நாங்க இதுவும் சேம், நாங்க தீ அழிவுக்கு பதிந்த மாதிரி சேம். அதை எப்படி நாங்க பதிய சொன்னா பாருங்க, இருப்புக்களை நன்கொடையாக வழங்குகின்ற போது கணக்குகளில் பதிவிடுவதற்கான நாட்குறிப்பு பதிவு. நன்கொடை கணக்கு எப்படி தீயினால் அழிவடைந்தா தீ அழிவு கணக்கு வரவோ, கொள்வனவு கணக்கு செலவோ, அதே மாதிரி நன்கொடையாக வழங்கினால் நன்கொடை கணக்கு வரவோ,
கொள்வனவு கணக்கு செலவோ. ஏன் கொள்வனவு கணக்கு செலவு? வாங்கின பொருள் தான் நிறுவனத்தில் இருக்கும். உங்கள் விற்பனைக்கான கொள்வனவு செய்தவன. ஆகவே அந்த கொள்வனவுல இருந்து கழிக்கணும். ஆகவே கொள்வனவு கணக்கு செலவோ. நன்கொடையாக கொடுத்திருக்கிறோம். நன்கொடை ஒரு செலவு வகை கணக்கு. நன்றாக ஞாபகம் கொள்ளுங்கள். நன்கொடை ஒரு செலவு வகை கணக்கு. ஆகவே நன்கொடை கணக்கு வரவு. ஒரு செலவு ஒன்று ஏற்படுகின்றது எங்களுக்கு, நன்கொடை கணக்கு வரவு அல்லது இருப்பு நன்கொடை கணக்கு வரவு எழுதலாம். அதை விட நன்கொடை கணக்கு வரவு. பாருங்க, அதே மாதிரி நிதியாண்டின் இறுதியில அந்த நன்கொடை கணக்கு மீதியினை முடிவு கணக்குகளுக்கு அல்லது வருமான கூற்றுக்கு மாற்றுவதற்கான பதிவு. அந்த நன்கொடை கணக்கை எப்படி மாற்றா, நன்கொடை கணக்கு வரவு வச்சிருப்போம், நன்கொடை கணக்கு வரவு வச்சிருப்போம். அவை நன்கொடை கணக்குல தற்பொழுது செலவு வச்சு அந்த கணக்கை முடிக்கணும். நன்கொடை கணக்குல அதை செலவு வச்சு இலாப நட்ட கணக்குல நட்டமாக காட்டுறதுக்கு வரவு வைப்போம். இதனையும் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் ஏனைய செலவின் கீழ் காட்டுவோம். இலாப நட்ட கணக்குல அல்லது வருமான கூட்டுல ஏனைய செலவின் கீழ் காட்டுவோம். இது ஒரு அதர் எக்ஸ்பென்சஸ், எதிர்பாராம வர ஏனைய செலவுகள். அப்ப உதாரணத்துக்கு பாருங்க, கணக்கு ஒன்று தந்திருக்குது. உதாரணம் 10. வணிகம் ஒன்று நிதியாண்டு டிசம்பர் 31 முடிவடையும் கால பகுதியில் ரூபாய் 675,000 பெறுமதியுடைய இருப்புகளை முதியோர் இல்லம் ஒன்றுக்கு நன்கொடையாக வழங்கியிருந்தது. அப்ப பாருங்க, டிசம்பர் 31 முடிவடையும் காலப்பகுதி, அந்த முடிவடைகிற காலப்பகுதியிலேயே ரூபாய் 675,000 6,75,000 பெறுமதியுடைய இருப்புகளை, நிறுவனத்தில் காணப்பட்ட இருப்புகளை முதியோர் இல்லம் ஒன்றுக்கு டொனேஷன் நன்கொடையாக வழங்கியிருந்தாங்க. ஆனால் இது தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் கணக்குகளில் பதிவிடப்பட்டிருக்கவில்லை. மேற்படி கொடுக்கல் வாங்கலை பதிவிடுவதற்கு அவசியமான பேரட்டு கணக்குகள் மற்றும் நாட்குறிப்பு பதிவுகளை கேட்கின்றன. அவை பேரட்டு கணக்குகள் 2 கணக்குகள் சம்பந்தப்படும். பாருங்கள், குறிப்பிட்ட நன்கொடை கணக்கு, அதே மாதிரி கொள்வனவு கணக்கு, அதே மாதிரி முடிவு கணக்குக்கு மாற்றம்னு சொன்னால் அதுவும் பெரும். நன்கொடை கணக்கு, கொள்வனவு கணக்கு. இப்ப 675,000 நன்கொடையாக வழங்கினால் நன்கொடை கணக்கு வரவோ 675,000. இதனுடைய அடுத்த பதிவு எங்கேயும் கொள்வனவு கணக்குக்கு போகிறது. கொள்வனவு கணக்குல செலவு 675,000. இதுக்குரிய பதிவு எங்கிருந்து வந்த நன்கொடை கணக்கு, விவரம் அல்ல, நன்கொடை. ரைட், இதான் வரவுக்கு செலவு பதிஞ்சாச்சு. அவங்க உங்கள்ட்ட நாட்குறிப்பு பதிவு கேட்கிறாங்க, இதே தான் எழுத வேண்டி வரும். பார்ப்போம். அடுத்ததாக பாருங்க, இதனை முடிக்கின்ற போது இந்த நன்கொடை கணக்கை எப்படி முடிக்கிற பாருங்க. வரவுல 675,000 இருக்கின்றது. டோட்டல் 675,000. அதே தொகை செலவு பக்கமும் வர வேண்டும், 675,000. அவை செலவு பக்கம் மேலே எந்தவித அமௌண்ட்டும் இல்லை. அவை 675,000 போட்டா தான் கூட்டுத்தொகையும் 675,000 வரும். அவை இந்த 675,000 இங்கே போக போகுது. இங்கே செலவு, அதாவது நன்கொடை கணக்குல செலவு வச்சிருக்கிறோம். எங்க போகுது? இலாப நட்ட கணக்கு, PNL என்று சொல்லுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், PNL, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்கு அல்லது வருமான கூற்று. தற்பொழுது வருமான கூற்று என்ன பாவிப்பாங்க? இன்கம் ஸ்டேட்மெண்ட். ரைட், இங்கே செலவு நன்கொடை கணக்கு செலவோ இலாப நட்ட கணக்கு வரும். ரைட், உங்களுக்கு வேணும் என்றால் இது PNL அக்கௌண்ட் வந்து திறக்கலாம். இலாப நட்ட கணக்கு, இதுல கருத்து இலாப நட்ட கணக்கு. இலாப நட்ட கணக்குல வரவுல ஏனைய செலவு என்ற ஹெடிங் இருக்கு. அந்த ஏனைய செலவு என்ற ஹெடிங்ல கீழே நன்கொடை சொல்லி நன்கொடை 675,000 சொல்லி பதிவிடலாம். இது இலாப நட்ட கணக்கு அல்லது வருமான கூற்று. இப்ப நாங்க படிக்கிறது எல்லாம் இனி வருமான கூற்றுலாம் நீங்க இப்ப செய்வீங்க. அவை வருமான கூற்றுல வருமானத்திலிருந்து கழிக்கணும். அவை இது வருமான கூற்று, வருமான கூற்று. இது ரூபாய், இது விவரம். இதுல ஏனைய செலவு ஹெடி கீழே ஏனைய செலவுல நன்கொடை சொல்லி நன்கொடை 675,000. இதுதான் பதிவு. வேற அங்க பெரிதாக ஒன்றும் இல்லை. இதே மாதிரி தான் பற்றுக்கும். பொருளை பற்றினால் உரிமையாளர் நிறுவனத்தில் காணப்பட்ட பொருளை பற்றினால் பற்று கணக்கு வரவோ கொள்வனவு கணக்கு செலவோ, இதான் பதிவோ. இதற்குரிய நாட்குறிப்பு பதிவு கட்டியிருக்கின்றார்கள். நாட்குறிப்பு பதிவு எழுதுவோம் பாருங்க. நாட்குறிப்பு பதிவு விவரம். இங்கே வரவு ரூபா, செலவு ரூபா. முதலாவது நன்கொடை வழங்கிய பொருட்களுக்கான பதிவு பாருங்கள். நன்கொடை கணக்கு வரவு, நன்கொடை கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. கொள்வனவு கணக்கு செலவு 675,000. இங்கேயும் 675,000. விவரம் நன்கொடையாக வழங்கிய பொருட்களுக்கான பதிவு, நன்கொடையாக வழங்கிய பொருட்களுக்கான பதிவு. இரண்டாவதாக நன்கொடைய முடிவு கணக்குகளுக்கு மாற்றும் பதிவு. அவ்வளவு, நன்கொடைய முடிவு கணக்குகளுக்கு மாற்றும் பதிவு எப்படி வரும்? இலாப நட்ட கணக்கு வரவோ, இலாப நட்ட கணக்கு அது வருமான கூற்று. இலாப நட்ட கணக்கு வரவு 675,000 நட்டம். நன்கொடை கணக்கு செலவு. அந்த நன்கொடை கணக்கு முடிவுக்கு கொண்டு வர. நன்கொடை கணக்கு இல்ல தகவல். நன்கொடை கணக்கு செலவு 675,000. அந்த இதை பதிஞ்சோடனே இந்த நன்கொடை கணக்கு முடிவடைந்தது.
ஆகவே விளம்பல் நிதியாண்டுக்கான நன்கொடை கணக்கு இலாப நட்ட கணக்குக்கு மாற்றப்பட்டது. நன்கொடை கணக்கு இலாப நட்ட கணக்குக்கு மாற்றப்பட்டது அல்லது நன்கொடை கணக்கு வருமான கூற்றுக்கு மாற்றப்பட்டது. எங்களோட அடுத்த சீராக்கம் நாங்கள் இறுதி இருப்பு தொடர்பான சீராக்கங்கள் பார்த்துக்கிட்டோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்றது அட்டுருக்களும் முற்பணங்களும் தொடர்பான சீராக்கங்கள். எங்களுடைய கணக்குல வந்து அட்டுருக்களும் முற்பணங்களும் தொடர்பான சீராக்கங்கள். அட்டுருக்கள் என்னும் போதோ நன்றாக பாருங்கள், அதாவது எக்ரூவல்ஸ் ஓ அண்ட் ப்ரீபேமெண்ட்ஸ் அல்லது ப்ரீபெய்டு சொல்லுவாங்க, இல்லாட்டி அட்வான்ஸ் பேமெண்ட் சொல்லுவாங்க. முற்பணம் முற்பணம் ப்ரீபெய்டு, அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனால் மொபைல் போன் மொபைல் போனுக்கும் நீங்க சிம்முகளுக்கு வந்து எப்படி கார்டு போடுவீங்க, ஒன்று ப்ரீபெய்ட் அடுத்தது போஸ்ட் பெய்ட். போஸ்ட் பெய்டுண்டா பாவிச்சதுக்கு பிறகு, ப்ரீபெய்டுண்டா பாவிக்கிறதுக்கு முந்தி. பாவிக்கிறதுக்கு முந்தி நீங்க ப்ரீபெய்ட் கார்டு போட்டா தான் பாவிக்கலாம். அதே மாதிரி இது முற்பணங்கள், அதான் நாங்க சொல்ல முற்பணங்கள் முன்னதாக நான் கட்டுறது. உதாரணத்துக்கு நீங்க கொழம்புல ஒரு வீடு வாடகைக்கு எடுக்க போறீங்க, வீடு வாடகைக்கு எடுக்க போகின்ற போது அங்கே அட்வான்ஸ் எடுக்கப்பாங்க. எங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் ஒரு 2 லட்சம் தாங்க, இல்லாட்டி அட்வான்ஸ் ஒரு 5 லட்சம் தாங்க என்று சொன்னால் அது முற்பணமாக கேட்கின்றார்கள், முற்பணம் கேட்கின்றார்கள். ஏன் நீங்க வீட்டை விட்டுட்டு போயிருவீங்க. ஆகவே இப்ப நாங்க அதுகளுக்கு எப்படி கணக்கு செய்யற, அவ்வாறான விடயங்களுக்கு எவ்வாறு கணக்குகள் மேற்கொள்கின்ற கணக்கு பதிவுகள் அதைத்தான் பார்க்க போகின்றோம். இதுல அட்டுருக்களும் முற்பணங்களும் 2 விஷயம் இருக்கின்றது. ஒன்று பாருங்க அட்டுருக்கள், ஒன்று அட்டுருக்கள், அடுத்தது முற்பணங்கள். 2 விடயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அட்டுருக்களை நாங்க 2ஆ பிரிக்கும். அட்டுரு செலவு, அட்டுரு வருமானம். ஆகவே செலவுடனும் வருமானத்துடனும் தொடர்புடையதாக காணப்படும் இந்த அட்டுருக்களும் முற்பணங்களும். ஆகவே அட்டுரு செலவு அட்டுரு வருமானம். அதே மாதிரி முற்பணங்கள், முற்பணங்கள் எவ்வாறு காணப்படும்? முற்பண செலவு முற்பண வருமானம், முற்பண செலவு முற்பண வருமானம், இப்படிதான் காணப்படும். இதுல நாங்க அட்டுருக்களை பத்தி படிப்போம். அட்டுருக்கள் என்றால் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள், கொடுத்து தீர்க்கப்பட வேண்டியவை, கொடுத்து தீர்க்கப்பட வேண்டியவை. ரைட், கொடுத்து தீர்க்கப்பட வேண்டியவை அட்டுருக்கள். அல்லது பெற வேண்டியவைகளையும் அட்டுருக்கள் என சொல்லுது. பெற வேண்டியவைகள் அட்டுருக்கள் என சொல்லுது. நாங்க கொடுத்து தீர்க்கப்பட வேண்டிய மாதிரி பெற வேண்டியவைகளையும் அட்டுருக்கள் என்று சொல்லுவோம். அது எப்படி என்று சொன்னால் அட்டுரு செலவு சொன்னால் கொடுக்க வேண்டிய செலவு. பாருங்க, இதுக்கு நாங்க சொல்லலாம் கொடுக்க வேண்டிய செலவு அல்லது செலுத்த வேண்டிய செலவு, செலுத்த வேண்டிய செலவு அல்லது சென்மதி செலவு, சென்மதி செலவு. அட்டுரு வருமானத்துக்கு நாங்க சொல்லலாம் அட்டுரு முன்னுக்கு, வருமானத்துக்கு முன்னுக்கு போட்டால் அது அதுல கருத்து அப்படியே மாறுது என்னென்றால் பெற வேண்டிய வருமானம். இங்க செலவுக்கு முன்னுக்கு அட்டுரு காணப்பட்டால் கொடுக்க வேண்டியதாக மாறும் அல்லது சென்மதி அல்லது செலுத்த வேண்டியது. அதே மாதிரி வருமானத்துக்கு முன்னுக்கு அட்டுரு போட்டால் அங்கே பெற வேண்டியதாக மாறும். பெற வேண்டியது, பெற வேண்டிய வருமானம், பெற வேண்டிய வருமானம் அல்லது கிடைக்க வேண்டிய வருமானம், கிடைக்க வேண்டிய வருமானம் அல்லது அறவிட வேண்டிய வருமானம், அறவிட வேண்டிய வருமானம் அல்லது சேகரிக்கப்பட வேண்டிய வருமானம். எப்படி ஒன்றாலும் அட்டுரு வந்தால் முன்னுக்கு வருமானத்துக்கு முன் வந்தால் பெற வேண்டியதாக மாறும். நோட்ஸ் நான் வாசிக்கல. ஆகவே ஒரு செலவு நிறுவனத்துல காட்டணும் சொன்னால், ஒரு செலவை நிறுவனத்துல காட்டணும் என்றால் அந்த குறித்த கால பகுதிக்கான செலவு காட்டப்பட வேண்டும். ஒரு நிதி கூட்டுக்கள்ல செலவு காட்டப்பட வேண்டும், குறித்த கால பகுதிக்கான செலவு. இதுதான் வசனம். ரைட், பர்டிகுலர் பீரியடுக்குரிய செலவு, பர்டிகுலர் பீரியடுக்குரிய செலவு, அதாவது குறித்த கால பகுதிக்கான செலவு, குறித்த கால பகுதிக்கான செலவு காட்டப்படல் வேண்டும். அதே மாதிரி வருமானங்களும் குறித்த கால பகுதிக்கான வருமானம் காட்டப்படல் வேண்டும். அப்ப குறித்த கால பகுதிகள் என்ன அர்த்தம்? இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மார்ச் மாதத்துக்கான மின்சார பட்டியல், மார்ச் மாதத்துக்கான மின் பட்டியல், எலக்ட்ரிசிட்டி பில், எலக்ட்ரிசிட்டி பில் கிடைக்கப்படுகின்றது ரூபாய் 10,000. மார்ச் மாதத்துக்கான எலக்ட்ரிசிட்டி பில் கிடைக்கப்படுகின்றது ரூபாய் 10,000. அப்ப 10,000 ரூபாய் கிடைக்க பெற்றால் இதுல பே பண்றீங்க, காசாக பே பண்றீங்க, காசு செலுத்தப்படுகின்றது 8,000 ரூபாய், காசு செலுத்தப்படுகின்றது 8,000 ரூபாய். இப்ப வருமான கூட்டு தயாரிக்கிறோம். வருமான கூட்டு மீன் இலாப நட்ட கணக்கு, இலாப நட்ட கணக்கு தயாரிக்க போகணும். வருமான கூற்று, வருமானமும் செலவுகளும் காட்டப்படுவதுதான் வருமான கூற்று. வருமானத்துக்கு எதிராக செலவுகளை காட்ட வேண்டும். இது ஒரு எண்ணக்கரு செலுது, இணைத்தல் எண்ணக்கரு. வருமானத்துக்கு எதிராக குறித்த கால பதிக்கான செலவுகள் காட்டப்பட வேண்டும். அதுல இந்த மின்சார கணக்கு, மார்ச் மாதத்துக்குரிய மின்சார கட்டணம் என்று சொல்லி எவ்வளவு பதிவீங்க,
அதாவது மார்ச் மாதத்துக்கான மின்சார கட்டண செலவு சொல்லி 8000 ரூபாய் பதிவீங்களா 10,000 ரூபாய் பதிவீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. மார்ச் மாதத்துக்கு மின்சார பட்டியல் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது 10,000 ரூபாய். அதுல காசாக செலுத்திருக்கீங்க 8,000 ரூபாய். உங்களோட செலவு எவ்வளவு? 8,000 10,000? நீங்கள் செய்த செலவு எவ்வளவு? 10,000 ரூபாய். ஏன் காசாக செலுத்தினது செலவு அல்ல, செலுத்த வேண்டியதையும் காட்டணும். அதாவது குறித்த காலப்பகுதிக்கான மின்சார கட்டண செலவு எவ்வளவு? 10,000. செலுத்தியது காசாக செலுத்தியது 8,000 ரூபாய், சக செலுத்த வேண்டியது இந்த 10,000த்துல 8,000 போனால் மீதியாக 2,000 ரூபாய் காணப்படுகின்றது செலுத்த வேண்டியது. இதுதான் அட்டுரு செலவு, அட்டுரு மின் கட்டணம். அப்ப அட்டுரு மின்சாரம் செலுத்த வேண்டியதுக்கு 2,000 ரூபாய். ஆனால் கேள்வி என்ன? வருமான கூட்டுல குறித்த மாதத்திற்கான மின்சார செலவாக காட்ட வேண்டியது எவ்வளவு சொன்னால் காசாக செலுத்தினத்தோட செலுத்த வேண்டியதையும் கூட்டி காட்டணும். ஏன்? அது குறித்த மாதத்துக்குரிய செலவு. அது செலுத்தினாலும் சரி செலுத்தாடியும் சரி, செலுத்தினாலும் சரி செலுத்தாடியும் சரி. இப்ப கேட்கிறேன் நான், இப்ப எங்களோட வீட்டுக்கு ஒரு மின்சார பட்டியல் வந்துட்டு 10,000 ரூபாய். அப்ப உடனே பக்கத்து வீட்டுக்காரர் பாரு, அவரு கொஞ்சம் கூட போயிடுச்சு. அப்ப கூட போனா மின்சார பில் கூட போனா டக்குனு ஓடி வார யாருக்கிட்ட? பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்ப எங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க, உங்களுக்கு பில் எவ்வளோடாப்பா இந்த இப்ப வர ஒரு மாதத்துக்கு பிறகு வந்து கேட்கிறாரு தெரியாத மாதிரி, உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு எவ்வளோடாப்பா இந்த பில் வருது, எவ்வளவு செலவு, மின் கட்டணத்துக்கு எவ்வளவு போகுது, நீங்க ஃப்ரிட்ஜும் பாவிக்கிறல தானே எவ்வளவு போகுது கேட்கிறாரு. கேட்டா நீங்க காசு கட்டிக்கல 8,000 ரூபாய் தானே எனக்கு செலவு சொல்லுவீங்களா? செல்லாக்கள் 8,000 ரூபாய் தானே செலவு செல்லாக்கள் 8,000 தான் செலவு சொல்லுவேன். இல்ல, இந்த மார்ச் மாதத்துக்கான மின்சார செலவு 10,000 தான் சொல்லணும். மின் பட்டியல், அந்த மின் பட்டியல் செலவு 10,000. குறித்த காலப்பகுதிக்கான செலவை காட்டணும்னு சொல்லி ஒரு எண்ணக்கரை செலுது. அது இணைத்தல் எண்ணக்கரை நாங்க படிப்போம். அவை மின்சார கட்டணம் 8,000 ரூபாய் சக 2,000 என்று சொல்லி 10,000 ரூபாய் கணக்குகளில் காட்டப்படல் வேண்டும். இதைத்தான் அட்டுறு செலவு கருதி நிற்கின்றது. இந்த அட்டுறுகளுக்கு வேறு பதிவு இருக்கின்றது. செலுத்த வேண்டி இருந்தால் செலுத்தினதுக்கு ஒரு பதிவு, செலுத்த வேண்டியதுக்கு ஒரு பதிவு இருக்கின்றது. அந்த பதிவை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே மாதிரிதான் அட்டுறு வருமானம், பெற வேண்டிய வருமானம். உதாரணமாக எங்களுக்கு வாடகை தரவணும். எங்களோட ஒரு கடை ரூம் ஒன்று இருக்குது. அந்த கடை ரூமை வந்து நான் வாடகை கொடுத்திருக்கிறேன். ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபாய். அவை 12 மாதத்துக்கு 60,000 ரூபாய் தரணும். 5,000 தர 12 மாதம் 60,000 ரூபாய் தரணும். அவை 60,000 ரூபாயில எங்களுக்கு தந்திருக்கிறார் 40,000 ரூபாய் தான் காசாக தந்திருக்கிறார். மீதி 20,000 ரூபாய் பெற வேண்டியுள்ளது. மீதி 20,000 ரூபாய் பெற வேண்டியுள்ளது. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அட்டுறு வருமானம். இந்த அட்டுறு வருமானம் என்றதை நாங்கள் சொல்லுவோம். அப்ப நிதி நிலைமை கூட்டு நிதி கூட்டுகள், அதாவது வருமான கூட்டுல இந்த ஒரு வாடகை வருமானமாக நாங்கள் காட்டணும். 60,000 தான். காசாக பெற்றது 40,000. காசாக பெற்றதை கருத்தில் கொள்வதில்லை. எங்களை குறித்த ஆண்டுக்கான அந்த மொத்த வருமானம் 60,000 ரூபாய் என்று காட்ட வேண்டும். அதுல 20,000 ரூபாய் பெற வேண்டியுள்ளது. அது அட்டுறு வருமானம். அதற்குரிய பதிவு நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே அதே மாதிரிதான் அட்டுறு செலவுகளுக்கு பதிவு. இதுல 2,000 ரூபாய் அட்டுறு செலவுன்னு சொன்னால் உரிய செலவு கணக்குல வரவு வச்சு அட்டுறு செலவு கணக்குல செலவு புதிதாக ஒரு கணக்கு கொண்டு உருவாக்கணும். அட்டுறு செலவு கணக்கு அல்லது சென்மதி செலவு கணக்கு. அந்த சென்மதி செலவு கணக்குல செலவு வைக்கணும். ஏன்? அட்டுறு எல்லாம் எங்களுக்கு ஒரு பொறுப்பு. அட்டுறு எல்லாம் ஒரு பொறுப்பு. பொறுப்பெல்லாம் செலவில் பதிவிடப்படும். பொறுப்பெல்லாம் செலவில் பதிவிடப்படும். இது யூனிட் 2ல படிச்சிருக்க வேண்டியது. இரட்டை பதிவு முறைமை கணக்கெடு சாம்பாடுல படிப்பீங்க. பொறுப்பெல்லாம் செலவு. அதே மாதிரி அட்டுறு கணக்கு செலவு. அதே மாதிரி அட்டுறு வருமானம். இந்த உதாரணத்தை பாருங்க, 60,000 ரூபாய் எங்களுக்கு மொத்தமாக கிடைக்க வேண்டிய வருமானம். அது 40,000 ரூபாய் காசாக கிடைக்கப்பட்டிருக்கு. 20,000 ரூபாய் பெற வேண்டிய வருமானம் அட்டுறு வருமானம். ஆகவே உரிய வருமான கணக்கு செலவு, பெற வேண்டிய வருமான கணக்கு வரவு 20,000 ரூபாய். அதாவது அட்டுறு வருமான கணக்கு வரவு, அட்டுறு வாடகை வருமான கணக்கு வரவு 20,000 ரூபாய். அட்டுறு வருமானத்துக்கு முன்னதாக வரும் என்று சொன்னால் பெற வேண்டியது குறித்த வாடகை கணக்கு செலவு அல்லது பெற்ற வாடகை கணக்கு செலவு 20,000 ரூபாய். இதை நாங்க எப்படி படிக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். கணக்குகள் செய்கின்ற போது விளங்கும் உங்களுக்கு. அட்டுறு செலவு என்ன இருக்குது நான் வாசிக்கல, நீங்க வாசிச்சு கொள்ளுங்கள். உரிய செலவு கணக்கு வரவு, அட்டுறு செலவு கணக்கு செலவு. இதை ஒரு 3 மெத்தட்ல நாங்க செய்ய வேண்டியிருக்குது. இந்த கணக்கை 3 மெத்தட்ல செய்ய வேண்டியிருக்குது.